இந்த பிரதோஷமே ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னா, சில ஜாதகங்கள் இருக்குது. அது நம்ம ஜாதகர்கிட்ட சொல்லணும் அப்படின்ற அவசியமே இல்லை. ஜாதகரே நம்மக்கிட்ட சொல்லுவாங்க, நாங்கள் ஏன் பிறந்தோன்னே தெரியல மேடம், அப்பேற்பட்ட பாவிங்களாட்டம் இருக்குது, நாங்கள் பூர்வ ஜென்மத்தில் எங்கள் ஜாதகமே ஈன ஜாதகம் அப்படின்ற வார்த்தையை அவங்க சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், அம்மா அப்படின்லாம் சொல்லாதீங்க, எந்த ஜாதகமும் ஈன ஜாதகம் அப்படின்லாம் இல்லை. அவங்களே அவங்கள நொந்துன்னு சொல்கிறதுமா. எவ்வளோ யோகமான ஜாதகமாக இருந்தாலும் எந்த நாதன் யோகமாக இருக்கான், எந்த பாவத்தின் அதிபதி யோகமாக இருக்கானோ அவனோட தசையை அனுபவிக்கணும். அவனோட சுய ஜாதகம் எக்ஸலண்ட்டாக இருக்கா, கோச்சார பலன் ஒன்றுமே செய்யாது. இப்போ பெரிய பெரிய தலைவர்களை நம்ம பார்த்துருப்போம். ரஜினிகாந்துக்கெலாம் வீழ்ச்சியே இல்லையா? அவரோட ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 7 நாட்டு சனியே வரலையா, அஷ்டம சனியே வரலையா, அர்த்தாஷ்டம சனியே வரல, இருந்தாலும் சூப்பர் ஸ்டாராகவே இருக்காருல்ல. ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இருக்கிற விரத முறைகளையே பிரதோஷத்தன்னைக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய விரதங்கள் அற்புதமான பலன்களை தரும் அப்படிங்கிறத பல பேர் பலவிதமான பதிவுகள் மூலமாக நமக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அந்த வகையில் பிரதோஷத்திலேயே முக்கியமான பிரதோஷமாக பார்க்கப்படக்கூடிய சனி பிரதோஷம். சனி பிரதோஷத்தை பற்றி நமக்கு தெரியாத சில தகவல்களை நமக்கு சொல்லித்தரதுக்காகவும், சனி பிரதோஷத்துடைய நன்மைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் நம்ம அரங்கத்தில் இணைந்திருக்காங்க ஜோதிடர் மற்றும் மருத்துவர் டாக்டர் தீபா அருளாளன் மேம். வாங்க மேமை சந்திக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். இருக்கிற பிரதோஷங்களே தலை சிறந்த பிரதோஷம் சனி பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரதோஷத்தன்னைக்கெல்லாம் உனக்கு மாதம் 2 முறை விரதம் இருக்க முடியலன்னா வரக்கூடிய ஒரே ஒரு சனி பிரதோஷத்துலையாவது விரதத்தை இருந்துடு அப்படின்னு சொல்லுவாங்க. போய் அன்னைக்கு சிவனை பார்த்துட்டு வந்துடு, குறிப்பாக நந்திக்கு செய்யக்கூடிய அபிஷேக முறைகளை பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன் மேம் அந்த அளவுக்கு சிறப்பு? பொதுவாக பார்த்தீங்கன்னா, இந்த பிரதோஷமே ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னா, சில ஜாதகங்கள் இருக்குது. அது நம்ம ஜாதகர்கிட்ட சொல்லணும் அப்படின்ற அவசியமே இல்லை. ஜாதகரே நம்மக்கிட்ட சொல்லுவாங்க, மேடம் நான் பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் நான் சந்தோஷத்தை அனுபவிக்கல மேடம், கஷ்டம் மட்டும்தான், 4 பக்கமும் பிரச்சனை. எங்களுக்கு பார்த்திங்கன்னா போகிற இடம்லாம் பஞ்சாயத்தாக இருக்குது, போகிற இடம்லாம் நிம்மதி இல்லாத மாதிரி இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு முறை கூட நாங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக சிரிக்க முடியல, ஒரு நாளைக்கு 3 நேரமும் சாப்பிட முடியல. குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்க, 4 பேருக்கும் திருமணம் ஆகலை, 4 பேருக்கும் உடல் சார்ந்த உபாதைகள் இருக்குது, 4 பேரும் ஏதோ சம்பாதிக்கிறது மொத்தம் மருத்துவத்துக்கே போகுது. எங்கள் குடும்பத்தில் சிரித்து ரொம்ப நாள் ஆகுதுங்க. அதுக்கும் மேலே எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இவங்கள புத்தி சுவாதீனம் இல்லாத 2 பேர் இருக்காங்க. இப்படியெல்லாம் பல விஷயம் சொல்லுவாங்கம்மா. ஆக அவங்க சொல்கிறதுலேருந்தே பாருங்கள், எதுவுமே அவங்கள சார்ந்து நல்லது நடக்கலை அப்படின்றது அர்த்தம். இந்த மாதிரியெல்லாம் ஜாதகர் இருக்காங்க அப்படின்னா அந்த ஜாதகரே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நாங்கள் ஏன் பிறந்தோன்னே தெரியல மேடம், அப்பேற்பட்ட பாவிங்களாட்டம் இருக்குது, நாங்கள் பூர்வ ஜென்மத்தில் எங்கள் ஜாதகமே ஈன ஜாதகம் அப்படின்ற வார்த்தையை அவங்க சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், அம்மா அப்படின்லாம் சொல்லாதீங்க, எந்த ஜாதகமும் ஈன ஜாதகம் அப்படின்லாம் இல்லை. அவங்களே அவங்கள நொந்துன்னு சொல்கிறதுமா. இந்த மாதிரி இருக்க பர்சனாலிட்டிஸ்க்கு நம்ம சுய ஜாதகம் எடுத்து பார்க்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா, எந்த பிளானட்டும் ப்ராப்பரான நல்ல ஒரு பாவத்திலே இருக்காது. புரியுதுங்களா? ஏதோ கொஞ்சம் நல்ல காலம் வந்திருக்கும், அந்த நல்ல காலகட்டத்தையும் இவங்க வீட்டில் இருந்தே கடந்துட்டு இருப்பாங்க. இந்த நல்ல காலகட்டத்தை இவங்க பயன்படுத்தியே இருக்க மாட்டாங்க. இனிவரும் தசை எல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டுப்போன தசநாதனோட தசையாக தான் இருக்கும், இல்லை பாபனோட தசையாக தான் இருக்கும். எந்த தசையாக இருந்தாலும் அதில் ஏதாவது ஒரு புத்தியாவது வருமா உங்களுக்கு நல்லது அப்படின்றது காமிக்கிறதுக்கு. அந்த மாதிரி ஏதோ ஒரு நல்ல புத்தி இருந்திருக்கும், அதனால் அவங்க ஜோதிடம் அப்படின்றது தேடி வந்திருப்பாங்க. இறை வழிபாட்டிற்கு ஒரு தூண்டுகோலாக அந்த ஒரு புத்தி காமிச்சு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எவ்வளோ யோகமான ஜாதகமாக இருந்தாலும் எந்த நாதன் யோகமாக இருக்கான், எந்த பாவத்தின் அதிபதி யோகமாக இருக்கானோ அவனோட தசையை அனுபவிக்கல அப்படின்னா அது யோகமான ஜாதகமே கிடையாது. புரியுதுங்களா? மட்டமான ஜாதகமாக இருந்தாலும் அந்த யோகனுடைய தசை கண்டினியூஸாக வருது அப்படின் போது அது நல்ல ஜாதகம். அப்போ பொதுவாக பாருங்கள், தசநாதன் செய்யாததை புத்திநாதன் செய்யான், புத்திநாதன் செய்யாததை கோச்சாரன் செய்யான் அப்படிம்பாங்க. இப்போ கோச்சார பலன்லாம் நாங்கள் சொல்கிறோம் பார்த்தீங்களாம்மா, அதெல்லாம் அதனோட ஒரு இதெல்லாம் எவ்வளோ அப்படின்னா ஒரு 40% தான் அதனோட பலன்கள் அப்படின்றது. இவனோட சுய ஜாதகம் எக்ஸலண்ட்டாக இருக்கா, கோச்சார பலன் ஒன்றுமே செய்யாது. இப்போ பெரிய பெரிய தலைவர்களை நம்ம பார்த்துருப்போம். ரஜினிகாந்துக்கெலாம் வீழ்ச்சியே இல்லையா?
அவரோட ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்டநாட்டு சனியே வரலையா, அஷ்டம சனியே வரலையா, அர்த்தாஷ்டம சனியே வரல, இருந்தாலும் சூப்பர் ஸ்டாராகவே இருக்காருல்ல. இப்படி தசை அடுத்தடுத்து வரக்கூடிய தசை எக்ஸலண்ட்டாக இருக்குது. அதனால பெருசாக அவங்க வீழ்ச்சி அடையல. சின்ன சின்ன உடல் உபாதைகள், சின்ன சின்ன வீழ்ச்சிகள் இருந்தாலும் பெரிய லெவலில் வீழ்ச்சி அடையல. ராகு நல்லா இருக்காரு அப்படின்னா திடீர் மாற்றம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் தனப்பிராப்தி. குடும்பத்தில் யாராவது நாள் சண்டை போட்டுட்டு இருந்தவங்க சேர்றதுக்கான வாய்ப்புகள், காசு தாராளமாக வரும். அந்த காசு உங்களை இணைச்சு வைக்கலாம். ராகு கெட்டு போய் இருந்தாரு அப்படின்னா இருக்கிற காசு காணாம போறதுக்கு வாய்ப்பு உண்டு. காசு இல்லாதனால பிரிக்கலாம். ஓகே, நல்லா இருந்தாருன்னா காசு வரும், அதனால கூட இணையலாம். பொதுவாக வந்து பாருங்கம்மா, ராகு வந்து எக்ஸலண்டா இருக்காரு, அவரோட தசை வருது. குடும்பத்துல யாராவது குழந்தை இல்லாத தம்பதியினர் இருக்காங்க, பெரிய செல்வந்தர்னா உங்க காசு உங்களுக்கு வந்துடும். திடீர் அதிர்ஷ்டம். ஒரு மூக்குத்தி வாங்க போனோம்மா, மூக்குத்தி வாங்க போனோடனே 1 கிலோ தங்கம் விழுந்துச்சு. நான் காலேஜ் படிக்கும்போது என் கூட ஒரு பிள்ளை கேரளால, அந்த பிள்ளை வந்து ஜஸ்ட் ஒரு மூக்குத்தி நோஸ்பின் தட்டி தீப்ப வாங்க போனோம், 1 கிலோ தங்கம் விழுந்துச்சு அப்படின்னா. அந்த மாதிரிலாம் வரும், எல்லாருக்கும் வந்துருமா? அதுக்கான பிளானட்டரி பொசிஷன்ஸ் இருக்கணும், புரியுதாம்மா? அது நடக்கவும் செய்யணும். அந்த திசை அதெல்லாம் புத்திலாம் நடக்கணும். ஸோ இந்த மாதிரி வரும். அதே மாதிரி பாருங்க, 7ல் செவ்வாய் இருக்கான் அப்படின்னா சரிம்மா 7ஏ விடுமா, 2ஆம் பாவத்துல செவ்வாய் இருக்கான். செவ்வாய் மாந்தியோட இருக்கான். மாந்தின்றது பிரேதாத்மா, ஓகேங்களா? எனக்கு வெளியே இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா, வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே சூனிய வச்ச மாதிரி ஆயிடுது. எங்க குடும்பமே குருஷேத்திர போர் மாதிரி இருக்கு. இப்ப நானும் மனைவி 2 பேர் தான் இருக்கோம். ஆனா வந்த உடனே எப்படா காத்துட்டு இருப்பேன்னு ஆரம்பிக்கிறா பாருங்க, முடியலடா சாமி, எவ்வளவு நாள் தான் நானும் தாங்குவேன். பொதுவா இந்த குடும்பஸ்தானத்துல செவ்வாய் இருக்கான், சனி இருக்கா, 2ஆம் பாவத்தையே கூட வச்சுக்கோ. 2ஆம் பாவத்துல சனி இருக்கான், செவ்வாய் இருக்கான், ராகு இருக்கான் அப்படின்னா, செவ்வாய் இருக்கான் அப்படின்னா அந்த வீட்டுல எப்ப பாரு சண்டை. காலையில் ஒரு சண்டை, மதியம் ஒரு சண்டை, நைட் ஒரு சண்டை. வீட்டில் இருக்கவங்க எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க. இவர் வந்த உடனே தான் ஆரம்பிப்பாங்க. இவருக்கு தான் பிரச்சனை வரும், இந்த ஜாதகருக்கு தான் பிரச்சனை அப்படின்றது சொல்லலாம். புரியுதுங்களா? 2ஆம் பாவம் ராகு இருக்கா. இவர் நல்லா சம்பாரிச்சு குடும்பத்துக்கு எல்லாம் செய்வார். வீட்டில் இருக்கவங்க யாருமே இவருக்கு பெருசாக விசுவாசமா இருக்க மாட்டாங்க. யாருமே இவர்கிட்ட உண்மையான பாசத்தோடு இருக்க மாட்டாங்க. ஆதாயம் கருதி இவர்கிட்ட பழகுவாங்க. இவர்கிட்ட இருந்து எப்படி பேசினா எப்படி காசை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாங்கலாம் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோட இருக்கும். 2ஆம் பாவத்தில் கேத்து இருக்கு. இவருக்கே எல்லாரோட கலர்ஸும் தெரியும். இவரே பெருசாக உறவாட மாட்டார். இவரே வெளிநாட்டில் சம்பாதிக்கிறதுக்கான பிராப்தம். இந்த மாதிரி புரியுதுங்களா? இப்போ 2ஆம் பாவம் 7ஆம் பாவத்தில் இப்போ கேத்து உட்கார்ந்துருக்கான் அப்படின் போது இவருக்கு ஜென்மத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராகு இருந்தால் 7ல் கேத்து இருப்பாங்க. மனைவி செய்யக்கூடிய தியாகத்தை இவரால் புரிஞ்சுக்க முடியாது. இவரோட ஆசைகள் ஜாஸ்தி இருக்கும். பொதுவாக ஜென்மத்தில் ராகு உட்காந்தா இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணுன்ற எண்ணம் இருக்கும். அது எல்லாத்துலேயும் காசாக இருந்தாலும் சரி, காதலாக இருந்தாலும் சரி, காமமாக இருந்தாலும் சரி. அப்ப அதை வந்து அவங்க லைஃப் பார்ட்னர் வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க, அதை ஈடு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்க? அதே மாதிரி இவங்க எப்படினாலும் சம்பாதிக்கலாம் அப்படின்ற எண்ணம் வரும், தோணும். ஆனா அவங்களுக்கு லைஃப் பார்ட்னருக்கு நேர்வழி, என் வழி நேர்வழி, எனக்கு குறுக்கு வழியெல்லாம் பிடிக்கல, அதுவே இவங்களோட கிளாஷா இருக்கலாம். ஓகே, புரியுதாம்மா? இந்த மாதிரி விஷயங்கள் வரும். அந்த தசை நடக்கும்போது இன்னும் மோசமா இருக்கும். இன்னும் மோசமா வரும். தசை தான் வந்து பாத்தீங்கன்னா அதை ரொம்ப எரியிற விளக்குல பெட்ரோலை ஊற்றி விட்ட மாதிரி பண்ணிவிடும். தசை நடக்கல அப்படின்னா இந்த ப்ராப்ளம் இருக்கும், கான்ஸ்டன்டா இருந்துட்டே இருக்கு, டெய்லி நாங்கள் அனுபவிக்கிறதுனால பழகி போச்சுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு மேல அந்த தசையும் வருது அப்படின்னும் போது அது பயங்கரமா ஆக்டிவேட் ஆயிடும். இவங்க ஒருத்தவங்கள இன்னொருத்தவங்க பார்க்கும்போதே பயப்படுவாங்க. வீட்டுக்கு போகணும் அப்படின்னாலே அந்த கணவர் வந்து ஐயோ வீட்டுக்கு போனோமா அப்படின்னு பயந்து வரா மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அப்படின்றது கிரியேட் ஆகுமா. புரியுதுங்களா? மனைவியை பார்க்கும்போது பயம், கணவரை பார்க்கும்போது ஒரு வெறுப்பு, ஒரு இனம் புரியாத ஒரு விட்டேத்தியான ஃபீலிங், கோவம். எப்படி என்னால விட்டு கொடுத்தே போக முடியலங்க. 25 வருஷம் விட்டு கொடுத்துட்டாங்க. லேட் டிவோர்ஸ் அப்படின்னு கூட ஒண்ணு இருக்கு. இப்ப 30 வயசுல இப்ப டிவோர்ஸ் ஆகுது. ஆமா, இல்லம்மா, லேட் டிவோர்ஸ்னா இவங்களுக்கு 60 வயசு ஆயிருக்கும். 60 வயசுல வந்து கோர்ட்ல எனக்கு டிவோர்ஸ் வேணாங்க, என்னால வாழ முடியல அப்படிம்பாங்க. ஏமா இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டீங்க, வயசே 60 ஆயிடுச்சு, இவ்வளவு நாள் தாங்கிட்டீங்க, இப்ப எனக்கு வயசும் இல்ல, முடியல. அதான் அந்த லேட் டிவோர்ஸ். திருமண வாழ்க்கை எனக்கு வெறுத்து போச்சு அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. எவ்வளவு நாள் தான் தாங்குவாங்க? பெண்களுக்கு ஒரு அளவு வரைக்கும் தானமா அவங்களுக்கு ஒரு பொறுமைன்றது இருக்கு. மெனோபாஸ்லாம் ஆயிட்டாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு இரிட்டபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும். 50 வயசு எங்களால முடியல, 51 வயசு தூரமும் நின்று போச்சு, எனக்கு உடம்பே ஒத்துழைக்க மாட்டேங்குது, இன்னும் வேணா உங்ககிட்ட நான் எப்படி காலில் விழுந்திருக்க முடியும்? இதுக்கெல்லாம் இந்த பிளானட்ஸ் தான் காரணம். ஓகே மேம், எல்லாருக்கும் வந்து அந்த பிளானட்டரி பொசிஷனை புரிய வச்சுட்டீங்க. சுய ஜாதகம் தான் இதுக்கு காரணம். ஆனால் தீர்வு வேணும்ல மேம், எத்தனை நாளைக்கு இப்படியே ஓட்டுறது? பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தீர்வு அப்படின்னாலே கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்க அப்படின்னா திருப்பரங்குன்றம் போயிட்டு வரணும். திருப்பரங்குன்றம் முருகனுக்கே தெய்வானை தாயாரோட திருமணம் நடந்த ஸ்தலம். அதனால் அங்கே போயிட்டு வரும்போது கணவன் மனைவி உறவு முறை ஒற்றுமை அப்படின்றது அதிகரிக்கும். 2வது சுந்தரகாண்டம் பாராயணம் அப்படின்றது பண்ணணும். சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணும்போது இது வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி அந்யோன்யம் அப்படின்றது அதிகரிக்கும். திருப்பரங்குன்றம் போயிட்டு வந்தால் கணவன் மனைவி ஒற்றுமை மட்டும் இல்லைம்மா, இவங்க 2 பேருக்கு பிரச்சனை வரத்துக்கே குடும்பம் தான் காரணமாக இருக்கும்.
அந்த மாதிரி மாமியார் காரணம் நாத்தனார் காரணம் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த குடும்ப ஒற்றுமை அப்படின்றது ஏற்படும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எழுச்சூர் பக்கத்தில் நல்லிணக்கேஸ்வரர் கோயில் அப்படின்னு ஒன்று இருக்குமா. நல்ல இணக்கம், கணவன் மனைவிக்குள்ள நல்ல இணக்கம், அம்மா பிள்ளைக்குள்ள நல்ல இணக்கம், உற்றார் உறவினர் கூட நல்ல இணக்கம், அந்த நல்ல இணக்கம் நல்ல ஒரு ஒத்துமை வர்றதுக்கு, அன்பு பாசம் மலர்றதுக்கு நல்லிணக்கேஸ்வரர் போயிட்டு தெய்வநாயகி தாயாரை போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வரலாம். அதுக்கும் மேலே எனக்கு எங்கேயுமே போக முடியாதுமா அப்படின்னா வெள்ளிக்கிழமை தோறும் காலையில் சுக்கிர ஓரையில் சுக்கிரனை வழிபாடு பண்ணணும். ஒரு நெய் விளக்கு, அதில் 4 டைமண்ட் கல்கண்டு போட்டு சுக்கிர காயத்ரி இல்லைன்னா ஓம் சுக்ராய நமக்கு, ஓம் சுக்ராய நமக்கு, ஓம் சுக்ராய நமக்கு 108 முறை பாராயணம் பண்ணுறீங்க அப்படின்னாலே எங்கள் கணவர் வந்து எங்கள் மேலே உயிராக இருப்பாரா, எங்களை தலையில் தங்க தாம்பாளத்தில் வச்சு தாங்குவாரா, அந்த அளவுக்கு எதிர்பார்க்கக்கூடாது. அட்லீஸ்ட் உங்கள் 2 பேருக்குள்ள இருக்க பிரச்சனை அப்படின்றது ஓஞ்சி ஓரளவுக்கு அம்மா சாப்பிட்டியம்மா சாப்பிடுமா, ஒரு போர்க்களம் இல்லாமல் இருந்தாலே நிம்மதியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். சூப்பர் மேம். ஏன்னா முடிஞ்சவங்க கட்டாயமாக திருப்பரங்குன்றம் போகலாம், முடியாதவங்க வீட்டில் நெய்விளக்கு ஏற்றி வைக்கலாம் அப்படிங்கிறத அழகாக நம்ம நேயர்களுக்காக சொல்லியிருக்கீங்க. ஏன்னா வீடு அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுக்கு சொர்க்கமாக இருக்கணும். ஆனால் வீட்டுக்குள்ளே வரும்போதே அது நரகமாக தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கோடு நம்ம கால் எடுத்து வைக்கும்போது இன்னும் பல பல பிரச்சனைகள் நமக்காக காத்துட்ருக்கு அப்படின்னு நினைக்கும் போதே ஒரு பீதியோடு தான் நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம். அப்படிலாம் இல்லாமல் வாழ்க்கை ரொம்ப சுமூகமாக இருக்கிறதுக்கு நம்மளால் முடிஞ்ச ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினச்சா கட்டாயமாக திருப்பரங்குன்றம் போங்க. கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற உறவு மட்டும் இல்லாமல் சொந்த பந்தங்களுடைய உறவும் சிறப்பாக அமையும் அப்படிங்கிறத மேம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாருமே ஃபாலோ பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். நம்ம நேயர்களுக்காக எப்பவும் போல் அற்புதமான தகவல்கள் கொடுத்துருக்கீங்கம்மா. நேயர்கள் சார்பாக ரொம்ப நன்றி.